ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்கி கண்ட ஜாமை ட்ரை பண்ணாதீங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல பழுத்த அன்னாச்சி பழத்தை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கிறலாம். முள்ளோடு சேர்த்து நல்லா சீவி எடுத்துக்கிறலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறதுனால சும்மா ரஃபாக ஷாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். குட்டி பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா ஹீட்டாக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தால அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டு லைட்டாக கட்டியாகும். அப்போ வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 1/3 கப்பில் ஒரு கப் ஃபுல்லாகவே நான் சீனி சேர்த்துருக்கேன். சீனி சேர்த்தோன்னா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலந்து விடுங்க. அது நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா சீனியெல்லாம் மெல்ட் ஆகி அதுவே நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். அப்போது வந்து லெமனில் பாதி அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ரொம்ப லெமன் சேர்த்தா புளிப்பாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஜாம் பக்குவத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடி. இதோட ஃபுல் வீடியோ பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.